நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஜாலை இன்றைய தினம் பரபரப்புக்கு உட்படுத்திய ஒரு சம்பவம் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். இன்றைய தினம் காவல்துறையினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த துப்பாக்கி சூட்டு பிரயோகம், 17 வயது சிறுவனுடைய உயிரிழப்பு, இதன் பிற்பாடு வந்திருக்கக்கூடிய நகர்வுகள் ஏராளமாக இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஏன் அந்த சிறுவன் காவல்துறையினால் கொல்லப்பட்டனர் இல்ல சுடப்பட்டனர் இன்னொரு விடயம் இருக்கு. சட்டம் சரியா தவறாண்டு இன்னொரு கேள்வி இருக்கிறது. அப்ப சட்டத்துல சுடலாமா, அவர்களுக்கு துப்பாக்கி கொடுத்திருந்தா அவர்கள் நிற்கவில்லை என்று சொன்னார்கள். நிறைய கேள்விகளையும் நிறைய விமர்சனங்களையும் உண்டு பண்ணி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், இன்றைய தினம் அந்த 17 வயது சிறுவனுடைய சித்தி ஊடக சந்திப்புல நிறைய விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதன் பிற்பாடு பல அமைப்பினை சேர்ந்தவர்கள், பல அரசியலாய்வாளர்கள் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது உண்மையில் யார், எங்கிருந்து வந்தவர், என்ன தேவைக்காக வந்தவர் என்பதெல்லாம் அந்த சிறுவனை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில காவல்துறையினரின் உத்தரவை மீறி செல்ல முற்பட்ட கயஸ் ரக வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதுல 17 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை 1:15 மணி அளவுல ஊர்காவல்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவத்துல பல விடயங்கள் வெளிவந்தது. அதாவது வேலணி அல்லப்பட்டி பகுதியில சந்தேகத்துக்கிடமான கயஸ் ரக வாகனம் ஒன்று இன்று அதிகாலை 1:15 மணி அளவுல சென்றிருக்கிறது. குறித்த வாகனத்தை அந்த பகுதியில கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வழிமறித்து சோதனை செய்ய முற்பட்ட நிலையில தான் காவல்துறையினர் உத்தரவை மீறி குறித்த வாகனம் அதிவேகமாக சென்றிருக்கிறது. குறித்த வாகனம் காவல்துறையினரை மோதி தள்ளிவிட்டு தப்பிச் செல்லும் நோக்கில் அதிவேகமாக வந்ததை அவதானித்த காவல்துறையினர் வாகனம் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது கற்பக பிள்ளையார் கோவில் வடக்கு சித்தங்கனியைச் சேர்ந்த அல்பினோ அருள் பயஸ் என்ற 17 வயதினுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபரை காவல்துறையினர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் சொல்லுகின்றன. அதே சம்பவத்தின் போது குறித்த வாகனத்துல வட்டுக்கோட்டை மற்றும் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த மூவர் பயணித்த நிலையில ஏனைய இருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்திருப்பதாக. அதுடன் இந்த சம்பவத்தின ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாஸ்கரன் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் எல்லாம் ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் இந்த யாழ்ப்பாணம் துப்பாக்கி சூட்டுல பலியான சிறுவன் பயணித்த இந்த வாகனத்தில் இருந்த மீட்கப்பட்ட பொருட்கள் என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கும். அப்படி அந்த வாகனத்துல என்ன இருந்ததுன்னு சொல்லி ஒருத்தருடைய முகநூல் பதிவுல பார்த்தா அந்த வாகனத்துக்குள் சாணம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். சரி என்று சொல்லி சமூக வலைத்தளத்துல செய்திகளை பார்த்தால் அதுக்குள்ள வாள் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆகவே இவ்வாறான சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது சமிக்கையை மீறி சென்றதாக கூறி இன்று இடம்பெற்ற இந்த வாகன விபத்துல சம்பவத்தின் போது கைதான அந்த சந்தேக நபரை விசாரணைகள் இடம்பெறுகிறது. ஒருவர் இறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த கைதானவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முற்படுத்திய போது அவர்களை 24ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வாகனத்தில் இருந்து வாள் ஒன்று மீட்கப்பட்டதாக காவல்துறையினரால் சொல்லப்பட்டிருக்கிறது. எது சரி, எது உண்மை, எது பிழை என்பதை தாண்டி விசாரணைகள்ல தான் தெரிய வரும். அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன, உண்மையிலேயே என்ன போனது அந்த வாகனத்துல, ஏன் இவர்கள் நிற்காம போனார்கள். அவர் சுத்தி சொல்வது போல அவருக்கு வாகன அது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதனாலதான் தன்னுடைய மகன் நிக்காம போனார் என்று சொல்கிறார். அப்படி நிக்காம போற வாகனத்தை ஏன் காவல்துறையினர் சுடவர், இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு. எல்லோருக்குமே தெரியும். கனையமுள்ள சஞ்சீவியுடைய கொலை வழக்கு பெரிய ஒரு நகர்வு. அங்கிருந்து துப்பாக்கிக்காரி சுட்டு போட்டு வளாகத்திலிருந்து தப்பி ஓடி இருந்தவர் அவரை துரத்தி கொண்டே புத்தளத்தில் வைத்து கைது செய்தார்கள். ஏன் இத்தனை காவல்துறையினருக்கும் தெரியாத அவரை துப்பாக்கியால சுட்டுக் கொள்வதற்கு இல்லத்தானே. அப்ப ஏன் இது ஒரு சின்ன ஒரு விடயத்துக்கு துப்பாக்கியால் சுட முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. அப்ப வாகனம் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான சட்டங்களை மீறியோ பயத்தில் ஓடுறாங்கன்னா அவனை சுட்டுக் கொள்ள முடியுமா? சரி தவறு என்பதை தாண்டி நாங்கள் யதார்த்தமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த ஞாபகப்படுத்திக் கொண்டு சித்தி சொல்லுகிறா, வேலைக்கு செல்வதற்காக ஆட்களை ஏற்றுவதற்காக சென்ற போதுதான் குறித்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அருவிப்பட்டுக்கு வேலையாட்கள் தேவை. ஆகவே வேலையாட்களை ஏற்று சென்ற போது பராமகனை துப்பாக்கி சூட்டில இறந்திருக்கிறதாகவும் வாகனம் இந்த பையன் தொடர்ச்சியாக ஓடுவதாகவும் அந்த வாகனத்தினுடைய சாரதி அனுமதி பத்திரம் அவர்கிட்ட இல்ல, இற்றை வரைக்கும் வாகனத்தை ஓடுகின்ற பொழுது காவல்துறையினருக்கு பணத்தினை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்.
இன்றைய தினம் அவன் ஆட்களை ஏற்றுவதற்காக ஆட்கள்கிட்ட சொல்வதற்காக செல்லுகின்ற பொழுது அவனிடம் கையில பணம் இல்லை. அதனால அவன் காவல்துறையை கண்டு மறைக்காம ஓடுகின்ற பொழுதுதான் காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டை நடாத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இந்த சித்தி சொன்ன விடயத்துல நாங்க ஒரு விஷயத்தை சிந்திக்க வேணும். இச்சை வரைக்கும் அந்த பையன் ஓடி இருக்கிறான் வாகனத்தை, அந்த சிறுவன் ஓடி இருக்கான். 17 வயது சிறுவன் வாகனம் ஓட்டுவது என்பது முற்றிலும் தவறான விடயம். அதிலும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் டயஸ் ரக வாகனத்தை ஓட்டி இருக்கின்றார் என்பது இன்னொரு விடயமாக இருந்தாலும் நாங்க சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சித்தி சொன்ன விடயம் காவல்துறையினர் பணத்தை வாங்குகின்றது என்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆகவே இப்ப மிகப்பெரிய கேள்விகள், அரசு இதுக்கெல்லாம் எப்படி சட்டத்தினூடாக தீர்ப்பை வழங்க போகின்றார்கள்? காவல்துறையினர் பணம் வாங்குவது ஒரு விடயம், இந்த ஒரு சின்ன விடயத்துக்கு வாகனத்துல நிறுத்தாமல் செல்வதற்கு துப்பாக்கியால் சுட முடியுமா, உயிரை பறிக்க முடியுமா என்பது இன்னொரு விடயம். இருப்பினும் இவற்றுக்கெல்லாம் நீதிமன்றம் எவ்வகையான தீர்ப்பை கொடுக்க போகின்றது என்பதை நாங்கள் 24ஆம் தேதி ஊர்காவல்துறை நீதிவான் இது சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார், சட்டம் எப்படி தன்னுடைய கடமையை செய்ய போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிலோடாக சந்திப்போம். வணக்கம்.